वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रयन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाध्ययति धुर्य कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः. Sampradaya Anushtana Rakshana Abhiman Saran in association with Srimad Ahobilamadam Serayur proudly presents Season 2 of Chaturmasya Satsangamam, a 7-day Sampradaya workshop on Avasiyamana Anushtanangal. पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीहृदये नमः. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. पुत्रिणे चिदचित्पित्रा पौत्रिणे परमेष्ठिना सुनुषावते जगन्मात्रा वात्स्याय गुरवे नमः. यस्मिन् पदं व्यतिपदेर्वदनारविन्दात् निष्क्रामदेव निधते निगमन्तभाष्यं तस्यैव तं भगवतः प्रियभागिनेयं वदामहे वरदविष्णुपदाभिधेयं सत्कुर्वता संसदि शिष्यवर्गान् अनन्यलभ्यैरखिलैः स्वचिन्नैः श्रीभाष्य सिंहासनमात्मनीनं यस्मै च दत्तं यतिशेखरेण यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशशकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तं. हरिः ओम्. यः पूर्व्याय वेधसे नवीयसे सुमज्जानये विष्णवे ददाशति यो जातमस्य महतो महिब्रवात् से दुष्रवोभिर्युज्यञ्चिदभ्यसत् तमुस्तोतारः पूर्व्यै यथा विदऋतस्याम् गर्भगो हविषा पिपर्तना आहस्य जानन्तो नाम चिद्विभक्तना बृहत्ते विष्णो सुमतिं भजामहे. इन्तुणै पदुमत्तलर्महळ् तनक्कुमिन्बल् நற்புவிதனக்கிறைவன் தன்துணையாயர்பாவென பின்னை தனக்கிரை மற்றையோர்க்கு எல்லாம் வன் துணை பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்றியங்கும் என் துணை என் துணை என் துணை எந்த தந்தை தம்மானை திருவல்லிக்கேணிக் கண்டேனே. பிரேயஸ்யா பத்மஜாயா மதுர சகச்சரம் சாது பூமீஸ்வரம் தம் ஸ்வப்ராணாபீரவம்ஸ்யா பிரபுமத சதாசேஷ சர்வாசகாயம் பஞ்சானாம் பாண்டுஜானாம் முகஜ பஜரபிர் தௌத்யகிருத்யே சரந்தம் மத்சாஹாயம் ததானம் மத்சாஹாயம் ததானம் மத்சாஹாயம் ததானம் மதின குலபதிம் கைரவிண்யாமபஷ்யம் யதப்சுதே சரஸ்வதி கோஷ்வஸ்வேஷு யன்மது தேன மே வாஜினீவதி முகமங்கி சரஸ்வதி. அலமன்னு மடல் சுரிசங்கமெடுத்து
அடலாழியினால் அணியாருருவின் புலமன்னு படம் புன கொங்கையினாள் பொறை தீரமுனாள் அடுவாளமரில் பல மன்னர் பட சுடராழியினை பகலோன் மறையப் பணி கொண்டு அணிசேர் நில மன்னனுமாய் உலகாண்டவனுக்கிடம் மமலையாவது நிர்மலையே திவ்யே தேகே விதர்த்து ஹலமபி ஜலஜம் ஹரஜுட்டஸ்தனாயாக பாரம் தூரே விதாதும் பகுநிருபகரணே பூமிதேவ்யா புராதத் திவ்யச்சக்ரம் பிரசாஸ்து சுமகதி சமரே சூரியசஞ்சாதனாய லோகான் கோப்துஷ்சராஜ்ஞः வசதிரதிபதேகே त्वय पृथ्वीधरोऽयं नमस्सदसे एतर्हि महद्भिः आज्ञप्तेन दासजनेन भवतां पुरतः गीतासारः इति शीर्षकः उपन्यासः क्रियते समेयं समाहितचेतस्का भूयास्त भूत्वेमम् उपन्यासं संशृणुध्वं श्रुत्वा च तस्यैव भगवतः श्री तोयाद्रिपतेः तथा श्री मालोलस्य परया कृपया अखिलान् अभीष्टान् हितान् मनोरथान् सम्प्राप्य समेधमानाः समुल्लसत श्री रम्यसिंहानां श्रीवंशडगोप श्री रङ्गनाथमहादेशिकानां प्रीतिपात्रञ्च भूयास्त इत्याशास्य तमिमम् उपन्यासमारभे ஏற்கனவே இங்கே கீதார்த்த சங்கிரகம் சுவாமி அமுதன் சாய்ச்சின்ருக்கார். அனந்த பத்மநாபாச்சார் சுவாமி அவர் பாட்டுக்கு மௌன புரட்சி பண்ணிட்டுருக்கார். இங்கே உபன்யாசம் கேட்டு இத்தனை பேர் சுவார்ச்சை பண்ணுறா, என் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வந்தவா இத்தனை பேர் ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் பண்ணுறா, இத்தனை பேர் சந்தியாவந்தனம் பண்ணுறா, இத்தனை பேர் அனுஷ்டானத்தில் ஈடுபாடு கொண்டிருக்கா, இத்தனை பேர் நாளையிலேருந்து இன்னொரு விஷயம் கற்றுக்க போகிறா, ஸ்நானம் பண்ணுவதற்கு கூட சச்சேல இந்த ஸ்நானம் பண்ணுறதுனா கூட அப்போ கூட பஞ்சகச்சை இருக்கணும், அது பெரிய வைதிக கர்மா, அதனால் அதுக்கும் அபியாசம் பண்ண போகிறா அப்படின்னு அவர் பாட்டுக்கு சொல்லி பயமுறுத்தின்னு இருக்காரு. ஆனால் இதுதான் கீதையின் முதல் படி. கீதைக்கு தான் தொடங்குறது. என்ன பண்ணினா கீதை எதற்கு வந்தது? கீதையினுடைய முதல் விஷயம் என்னன்னா, அர்ஜுனன் யுத்தம் பண்ண மாட்டேன்னுட்டான். கிருஷ்ணா நான் பண்ணுறேன் பாரு, நான் யாரோட சண்டை போடணும், யாரை நான் தேர்ந்தெடுக்கணும், சண்டைக்கு நான் ஒரு நல்ல தீர்மானம் பண்ணணும், எனக்கு நல்ல லுக்கு வேணும், அதனால் 2 சைன்யங்களுக்கு நடுவில் இந்த தேரை நிறுத்துன்னு கிருஷ்ணன்ட்ட சொன்னான். கண்ணபிரான் நிறுத்திவிட்டார். அப்போது எதிர் சைடாக பார்க்குறான். இப்போ தான் அந்த கிராவிட்டி ஆஃப் தி சிச்சுவேஷனுக்கு புரியுது. ஏன்னா இத்தனை நாளாக என்னவோ அடிக்க போகிறோம் கிளம்ப நினச்சிட்டு இருந்தான். பார்த்தா அங்கே தாத்தா எதிர்க்க இருக்கிறார். இவருக்கு முதல்ல எப்படி குறி வைக்கணும், வில்லா என்ன அம்புன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தவர் தாத்தா பீஷ்ம பிதாமகன். அந்த பக்கம் கிருபாச்சாரியர் ஆரம்பமான வில்வித்தியை சொல்லி கொடுத்தவர். அந்த பக்கம் துரோணாச்சார் இவனை உலகத்திலேயே பேர் பெற்ற வில்லாளியாக மாற்றினவர். உனக்கு ஈக்குவலாக ஒரு வில்லாளி இல்லாமல் பண்ணுறேன்னு சபதம் பண்ணி அதுக்காக இவ்வளோ கெட்ட பேர் வாங்கிட்டவர். ஏகலைவன் சுண்டு வரல கட்ட வரல கூட திக்குதிருஷ்ணியாக வாங்கிட்டவர். அந்த பக்கம் குருபுத்திர அஸ்வத்தாமா. இப்படி ஒரேடியாக இவெல்லாம் பார்த்த உடனே தான் அவருக்கு புரிஞ்சுது தப்பான காரியம், இவாளெல்லாம் அடிக்கக்கூடாது, பெரிய பாபம்னு விட்டான். நான் பேசாமல் பிச்சை எடுத்துகிட்டு ஏகச்சக்கரபுரத்தை அப்படியே சாப்பிட்டு போகிறேன், நான் யோசிச்சே யுத்தம் பண்ண மாட்டேன்னுட்டான். அப்படி வில்லை கீழே போட்டான். என்னது வில்லை விட்ட விஜயன் அப்படின்னு அந்த பத்மநாபாச்சாருடைய வில்லை விட்டான். அவனை பார்த்து பகவான் சிரிச்சுட்டு சொல்ல ஆரம்பித்தார். அதுதான் சாஸ்திர ஆரம்பம் வரப்போகிறது. 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். அமுதன் சுயம் அது வரைக்கும் சொல்லிட்டார். அடியனை கூப்பிட்டு என்ன சொல்கிறா, நீ ஒரு கீதார்த்த சங்கிரகம் சொல்லு.
நீ எப்படி சொல்கிறேன்னு பார்த்து அவன் ஆனந்தப்படட்டும். உண்மையிலேயே ஒரு உபன்யாசக்கால் ஒரு மாதிரி சொல்லுவாள். இந்த அதை கம்பேர் பண்ணவே முடியாது. தண்டின்னு ஒரு பெரிய ஆசாமி இருந்தார், ஆச்சாரிய தண்டினே பேர். அவர் ஒன்று சொன்னார், கரும்பு சுவையாக இருக்கும், பால் சுவையாக இருக்கும், தேன் சுவையாக இருக்கும், வெல்லம் இனிக்கும். இந்த 4 இனிப்புக்கும் வித்தியாசம் என்னன்னு லெக்சர் கொடுன்னு சரஸ்வதி கொண்டு வந்தால் கூட அவளால் சொல்ல முடியும். வாயில் போட்டு தான் பாசம். இக்ஷு க்ஷீர குடாதீனாம் மாதுரியே மகதந்தரம். சாட்சாத் சரஸ்வதி தேவியே வந்து நான் உங்களுக்கு இப்போது கரும்பின் இனிமை எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வெள்ளத்தின் இனிமை எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், பாலின் இனிமை எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னு ஒரு லெக்சர் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவாங்க, இருந்து ஒரு சாம்பிள் வெள்ளத்தை கொடுத்து வாயில் போட்டு இதான் வெள்ளத்துக்கு அவ்வளோதான் பண்ணு. அதே வார்த்தைகளாலே வர்ணிக்க விடாது. ஒவ்வொரு சுவாமிகளும் ஒரு மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் பகுபிய ஸ்ரோதவியம் அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தரே பல தடவை பல மாதிரி சொல்லுவார். பகுதா ஸ்ரோதவியம் பல மாதிரினா பேசிக் கான்செப்ட் ஒன்றா இருக்கும், அவங்க புரிய வைக்கிறதுக்கு சொல்லுவோம். அதனால தான் தேசியம் ஒரு வார்த்தை சாதிக்கிறார், எம்பெருமானார் திருவடிகளிலே அபிப்பிராய பேதம் கிடையாது, யோஜனா பேதம். இதுதான் பொன்னான வார்த்தை. நம்ம கோஷ்டி எல்லாரும் ஞாபகம் வச்சு ராமானுஜருடைய திருவடிகள் சிலதை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுவாங்க. பிரபத்தினால்தான் மோட்சம்னு ஒருத்தர் சொல்கிறார், இன்னொருத்தர் பிரபத்தினால மோட்சம் இல்லைங்கிறார். தேசிகர் கேட்டால் ரெண்டும் கரெக்டுங்கிறார். ரெண்டுமே கரெக்டு தான். பிரபத்தினால தான் மோட்சம்னா பிரபத்தி உடனே மோட்சம் போக முடியாது. பிரபத்தினால் மோட்சம் அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா வெறும் பிரபத்தி மோட்சம் கொடுக்காது. அந்த பிரபத்தினால் திருவுள்ள அவங்க அந்த பெருமாள் தான் மோட்சம் கொடுக்கும். அவனை மறந்துடக்கூடாது. எனி ஸ்டேட்மெண்ட் அது கொஞ்சம் சால்ட்டோடு பார்த்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காதவாளுக்கு எல்லா கஷ்டமும் வரும். இப்போ கீதார்த்த சங்கரமாக அடியன் அதனால சொல்லணும்னா சரி ஒரு ஆங்கிள்லேருந்து சொல்லுவோம். என்ன ஆங்கிள்லேருந்து சொல்ல முடியும்? அத்தியுதமான விஷயம் சாதிச்சிருக்கார். உங்களை பார்க்காத காலத்தில் ஆழ்வார் பாட்டு எழுதிட்டார். இந்த கோஷ்டியை பார்க்காத ஆழ்வார் ஒரு பாட்டு எழுதிட்டார். எல்லாம் தெரிஞ்ச நம்ம ஆழ்வார் இப்படி ஒரு கோஷ்டி 21 அனுபவம் நடக்கும், அந்த கோஷ்டியில் இப்படிலாம் எல்லாத்தையும் கற்றுப்பா வேசானாலும் அப்படிங்கிறது நம்ம ஆழ்வார் கூட எதிர்பார்க்கா ஒரு விஷயம் சொல்லிட்டார். அறிவினால் குறைவில்லா அஞ்ஞாலத்தவர் அறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைகார தொருமூர்த்தி குறியமானுருவாகி கொடுங்கோளால் நிலங்கொண்ட கிரியம்மான் கவராத கிளருடியால் குறவிலமே. இது ஏராளம் இறையோனுங்கிற திருவாய்மொழி 4ஆம் பத்தி 8ஆம் திருவாய்மொழியில் வரும். அந்த திருவாய்மொழிய கான்செப்ட் வேறு. அதுக்கிட்ட நம்ம போகணும். அது போயிட்டோம்னா அப்புறம் 4:25 ஆகிடும், கஷ்டமாயிடும். அந்த இதில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டார் ஆழ்வார், அறிவினால் குறைவில்லா. மனிதர்களை பற்றி ஆழ்வார் விஷயம் சொல்கிறார். மனிதர்களுக்கு அறிவினால் குறைவு கிடையாது. அறிவினால் குறைவில்லாத மனிதர்களுக்கு கீதை உபதேசம் பண்ணினான். அறிவினால் குரல் ஏன் உபதேசம் பண்ணணும்? அதான் அறிவினால் குறையே இல்லையே. தமிழ் வாத்தியாரத்தை பாட்டை கொடுத்தா திணறி போய்டும் வார்த்தை சொல்லு. அறிவினால் குறைவில்லா, நல்லா அறிவு நிறைஞ்சிருக்கு. அறிவு நிறைஞ்சிருக்க வேலைக்கு என்னத்தை சொல்லணும்? சொல்ல வேண்டிய தேவையில்லையே. அப்படின்னா அதுதான் நாதமுறை வழியாக நமக்கு வந்த சம்பிரதாயம் அழகாக அர்த்தம் சொல்லிட்டா. மனுஷாளுக்கு சாதம் இல்லைன்னு குறை இருக்கு, நல்ல சாப்பாடு இல்லையே சாப்பாட்டினாலே குறை, நல்ல சைட் டிஷ் இல்லைன்னு ஊறுகாய் இல்லைன்னு குறை, சாப்பிட்றதுக்கு நல்ல பருகு நீர் கிடைக்கல பாட்டிலே தூக்கி போட்டு எங்கே போனாலும் அப்படி ஒரு குறை, அன்னம் பானம் இவைகளினாலே தேவை இருக்குது. அதனால் அது இல்லை, சரியான அன்னம் இல்லை, சரியான பானம் இல்லை அப்படின்னு குறைப்பட தெரிஞ்சிடா மனுஷியா நிறைய பேர் இருக்கா. ஆனால் எனக்கு ஞானம் இல்லையேன்னு குறைப்படுற மனுஷன் கிடையாது. அறிவினால் குறைவில்லா அந்த மனுஷன். இந்த ஸ்டேட்மெண்ட்டு இப்போ புளியமரத்தில் நம்ம ஒரு வாபஸ் வாங்கணும். இவ்வளோ பேர் அதை குறை எனக்கு ஞானம் வேணும் இந்த வயசில் வராது. நாங்கள் லைஃப்பில் எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டோம், சம்பாதிச்சிட்டோம், பெரிய இடத்துல இருக்கோம் அப்படின்னு குறைப்பட்டுக்கா. அப்படின்னு நிறைவு இல்லை, அறிவு இல்லை, நம்ம சம்பிரதாய அறிவு வேணும். அப்படின்னு அந்த அறிவினாலே அறிவு இல்லை என்று குறைபட்டு கொள்ள தெரிந்த மனிதர்கள் கஷ்டம். எல்லாம் அது இல்லை இதுலன்னு குறைபடுவாயில்ல. நான் வீடு கட்டலை, கார் வாங்கலை, பகவத்கீதை காலக்ஷேபம் பண்ணலேன்னு ஒருத்தர் சொல்கிறது. அறிவினால் குறைவில்லா
இதுக்கு வீட்டில் அற்புதமாக நம்பிள்ள சாய்க்கிறார். நாட்டார் அன்னபானாதிகள் எல்லாவற்றாலும் காரியமுடையராய் இருப்பாரிரே, அறிவொன்றிலுமாயிற்று குறைவுபட அறியாதது. இவ எல்லாத்துக்கும் குறை சொல்லுவா, எனக்கு அறிவில்லையேன்னு குறை சொல்லிக்கவே மாட்டேன். அறிவினால் குறைபட அறியாத அறிவால் காரியமின்றிக்கே இருப்பாராயிற்று. அறிவினால் குறைபட அறியாதவர்கள், அதெல்லாம் அறிவினால ஒரு காரியம் இல்லை. வகுதியுடைய காலக்ஷம் என்ன என்னலாம் ஒருத்தர் கேட்டார், நான் பிரபத்தி பண்ணியாச்சு மோட்சம் உண்டா இல்லையா? நிச்சயம் சுவாமி. அப்புறம் எசுக்கு கீதையை கேட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணணும். நான் சந்தியாவந்தனம் பண்ணணும். ஏன் பண்ணணும்? பிரபன்னன் சந்தியாவந்தனம் பண்ணவில்லை என்றால் மோட்சம் உண்டா இல்லையா? நிச்சயம் உண்டு மோட்சம். அப்போ ஏன் பண்ணணும்? ஆஹா, அது விஷயம் வேற இருக்குது சுவாமி. அந்த விஷயம் தெரியலேன்னு குறைப்பட்டுனா தெரிஞ்சுக்கணும் ஆச்சாரியர்கள்ட்ட. அந்த குறைபட தெரியாதவர்கள் ஜாஸ்தி இருப்பாங்க. அவர்களுக்கு தெரியறதுக்காக கீதையை பகவான் சொன்னார். அறிவினால் குறைவில்லா அகல் ஞாலத்தவர். பிரம்மாண்டமான பிரபஞ்சம் இது. பரப்பை உடையதான பூமி. எவ்வளோ பெரிய ஏரியா. ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் இருக்கார், அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கார், கனடாவில் ஒருத்தர் இருக்கார், சேலையில் ஒருத்தர் இருக்கார். அந்தந்த பரப்பில் இருக்கிறவா அத்தனை பேர் ஒரு இடத்துல இப்போ மிங்கிளாரா? அப்போ ஆக மாட்டார்னு நினச்சால் அகல்ஞாலத்தவர் அறிய. பரப்பை உடையதான பூமியில் அறிவில் குறைபட அறிவார் ஒருவரும் இல்லை ஆயிற்று. ஆழ்வார் பாட்டுது அந்த காலத்தில். இப்போ நிறைய பேர் இருக்கான்னு காமிச்சிட்டான். அவர் அறிய, அவர்களுக்கு புரியும்படியா. அவருக்கு புரியும்படியான்னா ஒரு பையனுக்கு 4 தடவை சொல்லி கொடுத்தாரு, சொரம் படற. அந்த காலத்து பார்த்தீங்கன்னா அடிச்சு தள்ளுவா. ஆத்துக்காரிட்ட கோபத்தெல்லாம் ஓங்கி ஸ்டூடெண்ட் வேலை போட்டு விட்ருவான். அப்போது ஓங்கி ஒரு குட்டு குட்டினார். அவன் அப்படியே உட்காண்டிருக்கான் பையன். இவர் கை வலிக்கிறது. அப்போ பாறையாட தலைமண்டை என் கை வலிக்கிறது. அதனால தான் உள்ளே போகலையா நீ சொன்னது. அதனால ட்ரில் பண்ணி சொன்னோம். அது அவர் அறிய. நம்பிள்ளை சொல்கிறார், போர்வெல் போடுற மாதிரி பாறையில் கல்லை துளைத்து நீரை நிறுத்தினார் போல் இவர் நெஞ்சில் படும்படியா அறிவை கொடுத்தான் கீதாச்சாரி. எப்படி கொடுத்தான்? வெறியெல்லாம் எடுத்துரைத்த எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கு பெருமாள் அடைய. ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட். சேதன பேதத்தோபாதி போருமிரே உபாய பேதமும். எத்தனை மனுஷாலும் அத்தனை உபாயம் வச்சுருக்கான். அவன் ஒன்று சொல்கிறான், எனக்கு இது போர் இது போருங்கிறான். அவர்களுக்கு பகவான் என்ன தெரியணுமோ அத்தை உபதேசித்தான் கீதையில். பகவான் எப்படி ஆரம்பித்தான்? கர்மயோகம் முதலாக பிரபத்தி பரியந்தமாக. பகவானை அடையிறதுக்கு வழி, ஃபஸ்ட்டு வழி கர்மயோகம். ஃபஸ்ட்டு கர்மயோகம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வழியும் ஸ்நானமூலா கிரியா சர்வாகா. சரியாக ஸ்நானம் பண்ணணும். சரியாக ஸ்நானம் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல வஸ்திரம் சரியாக இருக்கும். அப்படியே டர்க்கி டவில் இழுப்பை கட்டிட்டு கொடுக்க காஸ்தான். கச்சம் இல்லாமல் பண்ணுற எல்லா காரியமும் வீண். ஸ்நானமே வீணாயிடுது. அப்புறம் என்ன பண்ணுறது? ஸ்நானம் பண்ணால் தான் அடுத்த காரியத்துக்கு வரலாம். அந்த ஸ்நானம் வீணாகிடுது. டர்க்கி டவில் கட்டிட்டோ, இல்லை எங்கள் பாத்ரூம் ரொம்ப ஸ்ட்ராங்கு தாப்பால் எல்லாத்தையும் விட்டுட்டோ, அப்படியெல்லாம் ஸ்நானம் பண்ணினால மேல் அடுத்த காரியத்துக்கே ஒரு அருகர் இல்லை, தகுதி இல்லை. அந்த ஸ்நானத்தை சங்கல்பத்தோடு வேறு பண்ணணும். தினம் பண்ணாலும், எங்கே குளித்தாலும், ஷவரில் குளித்தாலும், குழாயில் குளித்தாலும், பாத்ரூமில் குளித்தாலும், காக்கா குழியில் குளித்தாலும், குருவி குழியில் குளித்தாலும் சங்கல்பம் பண்ணி தான் குளிக்கும். இது விஷயமெல்லாம் இருக்கும் இல்லையோ. இதுதான் கர்மயோகத்தின் முதல் படி. அதை முதல்ல சொன்னான் பகவான் அர்ஜுனனுக்கு. கர்மயோகத்தில் ஆரம்பித்தான். கர்மயோகம் முதலாக பிரபத்தி பரியந்தமாக. நம்ம தான் பிரபத்தி பண்ணிட்டுனா கர்மயோகத்தை பற்றி பேசிக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். கீதைங்கிற ஒர்க்கு இது பெரிய ஒரு காரியம் செய்கிறதுக்காக வந்திருக்கு. சென்சட்டைஸ் பண்ணுறதுக்காக வந்து கீதாச்சாரன் சென்சட்டைஸ் தான் பண்ணுறான் நம்மளை. இதை பண்ணால் கிடைக்கும், அதை பண்ணால் கிடைக்கும், இது பண்ணால் கிடைக்கும், இதனால் ஒன்றும் முடியாதுன்னு விழு, அப்புறம் விழி சொல்கிறேன். அதுக்காகத்தான் பிரபத்திக்கு முன்னாடி இவ்வளோ சென்சிட்டைசேஷன் பண்ணி தான் கீதை வந்து. அந்த டாப் சீக்ரெட்டான பிரபத்தி பரியந்தமாக அத்தனை உபாயங்களையும் சகலோபாயங்களையும் வியக்தமாக உபதேசித்தபடி அத்தனை தெளிவாக சொன்னான். தெளிவாக சொன்னான். தலை பிச்சுக்கிற ஒருத்தர் கீதை 2 மணி நேரம் உபன்யாசம் கேட்டது. என்ன சொன்னார்? பெரிய தாடிகள்லாம் இருக்கா, அவன் பிரமாதமாக உபன்யாசம் பண்ணான். லுக் இன்டு யுவர் சோல் அப்படின்னு. ஆஹா, என்ன ஃப்ளவரி இங்கிலீஷ், என்ன டிக்ஷன்,
என்ன ப்ரெசன்டேஷன், என்ன சொன்னார், அது இன்னும் புரியல சுவாமிக்கு. இங்கே தாம்பரத்தில் ஆசிக சமாஜத்தில் பாரதம் 10 நாள் உபன்யாசம் பண்ணேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. நிறைய கூட்டது பாரதத்துக்கு எப்பொழுதும் கூட்டம் வரும். ஏன்னா பாரதத்தில் எல்லாரையும் தான் திரௌபதி நினச்சிக்கிறான், தன்னைத்தான் இந்த குடும்பம் நடந்துருச்சு. அதனால் மக்கள் நிறைய வருவாங்க. பாரதம் க்ரௌட் புல்லர், நல்ல கூட்டம் வந்தது. தேவநாதாச்சார் இருந்தாருங்க, மகான் கொத்திமங்கலம். அவர் என்ன பண்ணார், நடுவில் 10ஆம் நாள் கீதையை பற்றியே 10 நாளுக்கு மேலே சொல்லணும் சுவாமி, டைம் இல்லைன்னு சுருக்கமாக 4 லைனில் சொல்லிவிட்டு மேலே யுத்தத்தை சொல்லிட்டேன். அவரே மைக்க பிடிச்சி அனௌன்ஸ் பண்ண அடுத்த வருடம் 10 நாள் பகவத்கீதையை விட்டார். நான் கேட்டேன், ஏன் சுவாமி ஏதோ கூட்டம் வந்திருக்கு, நல்லா இருக்குது, நல்ல உபன்யாசக்குன்னு பேர், எல்லாரையும் விரட்டுறதுக்கு இப்படி போட்டிருக்கீரே அப்படின்னு. இல்லை சொல்லாதே அவள்கிட்ட. அடுத்த வருடம் கீதை சொன்னேன். பாரதத்தோட கூட்டம் ஜாஸ்தி வந்துடுச்சு. முதல் நாள் 2வது நாள் கூட்டம். ஒருத்தரை கூட்டு கேட்டேன், என்ன சுவாமி இதுதான் புரியறதா, பாரதம் கதை வந்துடு சுவாமி, எங்கே கீதை சொல்கிறீர், புரியறதே அப்படின்னா. புரிஞ்சாது கீதை இல்லை அது கொடுத்து. ஆனால் என் பெருமான ஒரு பெண்ணில் புரியும்படியாக அவன் சொல்லியிருக்கான். மற்ற எந்த பாட்சிகாராலையும் சரிப்படுத்த முடியல. ஏன்னா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிற ரெக்கார்டு, அவன் மூஞ்சியை பார்த்து, அவன் பாடி லாங்குவேஜை பார்த்து, அவன் புரியலை, குழம்புறான் அப்படின்னு வாத்தியார் திருப்பி சொல்கிறான். அவன் சில விஷயம் திருப்பி சொல்லியிருக்கான். அது ஒரு டேஜெண்டாக ஒரு புக்காக எழுதலாம். அந்த கிளாஸ் ரூம் என்ன நடந்ததோ அதை புரிஞ்சுக்கணுன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு நாம் போகணும். அந்த சுச்சுவேஷனுக்கு போய் அப்படியே சொன்னவர் ஆள வந்தார். அவரை மாதிரி இன்னொருத்தர் செஞ்சது. இப்போ 700 ஸ்லோகத்தை 32 ஸ்லோகத்தில் சுருக்கி ஸ்ட்ரைட்டாக இதுதான் கீதைன்னு விட்டார். இதை மாதிரி ஒருத்தருக்கு இல்லாத அட்வான்டேஜ் ராமானுஜருக்கு கிடச்சிது. அதை பேஸ் பண்ணி கீதா பாஷை எழுதுறேன். அதனால் கேட்குறவாளுக்கு குழப்பமே வராது. அதை பார்த்தா இதை கதை மாதிரி தான் இருக்கும். ஓஹோ கீதா பாஷையில் போய் வேதாந்தம் இல்லை, ஏன்னா புரியறதே. நாம் சொன்னால் கூட எனக்கே கேட்ட பேர் தான், இந்த சுவாமி வேதாந்தம் தான் சொல்கிறார், ராமாயணம் தான் சொல்கிறார். புரியறதே, புரிஞ்சுவிட்டு தான் ஆபத்து, அது புரியக்கூடாது. அப்படி இல்லாமல் கர்மயோகம் முதலாக பிரபத்தி பர்யந்தமாக சகல உபாயங்களையும் வியக்தமாக உபதேசித்தபடி. முதல்ல என்ன சொன்னால், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். கீதை மொத்தம் எத்தனை அத்தியாயம்? 18 கீதை 12 அத்தியாயம் தான். நான் ஒன்றை உபன்யாசம் முடிஞ்ச புறப்புறையன் 12 அத்தியாயத்தில் கீதை முடிஞ்சு கொடுத்து 6 அத்தியாயம் ரிவிஷன். ஒரு நல்ல டீச்சர் அப்படி தான் பண்ணுவார். கீதை 12 அத்தியாயம்தான். அந்த 12 அத்தியாயம் மேட்ரா 6 அத்தியாயத்தை ரிவைஸ் பண்ணி சொல்கிறான். இவன் கேட்குற டவுட்லாம் ஆன்சர். ஆனால் காலையில் வைப்போம் நாம், கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு ரிவிஷன் கிளாஸ் ஒன்று இருக்கும். அப்போ வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எழுதி போடுவார். இந்த 16 கொஸ்டினில் 4 கொஸ்டின் வரும்னார் எங்கள் மெட்ரலஜி வாத்தியார் ப்ரொஃபஸர் TLK. 16 போட்டு நிச்சயமாக 12 வந்துடும் அப்படின்னு. அதனால் 16ஆவது படிச்சுக்கோங்கன்னு சொன்னார் அவர். சுரேஷ் ஒருத்தர் தான், அவன் அமெரிக்காவில் பிரமாதமாக சம்பாதிக்கிறான். அவன் எழுதுனான், சார் இந்த 14 என்ன 12 வரும்னு சொல்லக்கூடாதுன்னு. அவன் அடப்பாவி, நான் புக்கு உல்ஃபன் டெய்லர் புக்கு ஒழுக்க சுருக்கி 16 கேள்வி சொன்னான். நீ அதில் எந்த 12 வரும் கேட்குறியாடான்னா, அது சொல்லக்கூடாதுப்பா சீக்ரெட் அப்படின்ட்டு. அவள் தான் டெஸ்ட் செட் பண்ணுறான் பேப்பர். அது அப்போ எங்களுக்கு தெரியாது. அந்த 12 அதெல்லாம் நான் இது சொன்னதே ஜாஸ்தி பாருட்டார். சார் இதை சொல்ல வேண்டாம், கொஸ்டின் எங்கே பிரிண்ட் பண்ணுறான்னு சொல்லுவோம். நான் ஒருத்தர் அவன் அந்த மாதிரி மனுஷன் அழுக்கிறதுல பகவான் என்ன பண்ணி அவன் கிளாஸ் எப்படி நடத்துகிறோம், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகத்தை பற்றி 12 அத்தியாயத்தில் பேசி முடிச்சுட்டான். அப்புறம் அவனே பார்த்து இவன் கேட்ட கேள்வி கேட்கலாம் பதில் சொல்கிறான். அதனால தான் நம்பில் அழகாக சாய்க்கிறார். கர்ம ஞான பக்திகள். கர்மயோகம்னா உனக்கு ஏற்பட்ட கர்மாவை நீ செய்யணும். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உனக்கு விதிக்கப்பட்ட கர்மா, உன்னுடைய வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்க. அனுஷ்டிக்கும் பொழுது இதை நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் அனுஷ்டி. இதை செய்விப்பவன் எம்பெருமான். பல விஷயம் கிருஷ்ணன் சொல்கிறான். அவன் டக்கு சொல்ல மாட்டாத. ஏன்னா நான் செய்யலை, இந்திரியங்கள் செய்கிறது, நான் செய்யலை, பிரகிருதி செய்யலை எத்தியான்னு சொல்லிவிட்டு கடைசியில் நான் செய்யலை, பெருமாள் செய்கிறான்னு எந்தெல்லாம் போடுவோம். அதுதான் சாத்விக தியாகமும் நம்ம சிவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்குள்ள தனி சிறப்பு. ஒரு காரியத்தை செஞ்ச உடனே இதை நான் செய்யலை, பெருமாள் தன் திருவுள்ள உவப்புக்காக தானே அடியனை கருவியாக வைத்து கொண்டு அவருக்கு கோரி பண்ணக்கூடிய இந்த கர்மாவை, அவருக்கு சேஷபூதமான இந்த கர்மாவை அவனே செய்வித்துக் கொள்கிறான். இந்த உணர்வோடு
லேடிஸ்லாம் உலமித அடுப்பில் வைக்கிறீங்களோ இல்லைங்களா? உலமித எங்கே வைக்கிற? குக்கர் தான் வைக்கிறோம். குக்கர் வைக்கிறீங்கள என்ன மந்திரம் சொல்லி வைப்பேன்? அதுக்கு என்ன மந்திரம்? ஒன்றெல்லாம் உபன்யாசம் பண்ணதுன்னா குக்கருக்கு ஒரு மந்திரங்கள். எங்கள் அம்மா ஒரு மந்திரம் சொல்லுவாள், நலகிருஷ்ணஸ்யன்னு வைப்போம் அடுப்பில். நலகிருஷ்ணஸ்யன்னா தளிகை நலன் பண்ணுறான், சாப்பிட்றவர் கிருஷ்ணன். நான் மண்ணலை பெருமாள் சாத்தி. அந்த காலத்தில் லேடிஸ் அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் போயிடுது, அந்த கண்டினியூட்டெல்லாம் போயிடுது. எங்கள் தேவனாலயத்தில் ஐஷிங்கர் திருமாளிகள் 43ஆம் பட்டங்கள் திருமாளிகள் அம்மா ஐஷிங்கருடைய தேவிகள் ஐஷிங்க தேவரை 4000 நொட்டுருவா சொல்லுவாள். அவள் தள்ளி பண்ணுறதே 4000 ஆகிடும். அவாடு பல்லாண்டுனா சாத்து புளியை கரைச்சிக்கிடுச்சே வண்ணமாடங்கள் வாங்கிட்டு இருக்கும். அந்த பாசுரம் சொல்லி 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 அவள் போட்ட சாத்தை சாப்பிட்டா நாங்கள் அப்படி அவள் அப்படி பண்ணி 3 பேரும் தேவனாழிங்கர் தேவிகள் பெரிய மாமி, தேவனாழிங்கர் அடியன் மாதாமிக்கு பாட்டி, அடியன் தாயார். அவன் பாட்டு சொல்லிகிட்டே இருப்பான், அவள் பாட்டுக்கு தளி ஆகிட்டே இருக்கும். அந்த தளியை சாப்பிட்டு தான் நானே இப்படி இருக்கேன்னு திருத்தாமரே எங்கள் மாமனாரத்தில் இப்படி சாதம் போட்டால் சாப்பிட்டே இருப்பேன். அப்போ ஏற்பட்ட ஒரு நியதி லேடிஸுக்கு இந்த கர்மையோ இருக்கா சொல்கிறேன். அவளே தான் சொல்கிறேன், நான் பண்ணுறேன் ஒரே இடத்துல பண்ணுறேன்னு நினைக்கக்கூடாது. நான் பண்ணலை. பெஸ்ட்டு குக் இன் தி வேர்ல்டு நலன். அவன் பண்ணுறான். இதை யாருக்கு பண்ணுறான்? கிருஷ்ணஸ்ய கிருதை, கிருஷ்ணனுக்காக பண்ணுறான். இந்த மந்திரம் சொல்லி பண்ண அங்கேயிலேருந்து கர்மயோகம் தொடக்கம். அவளுக்கு ஏற்பட்ட ஒரு இது கர்மயோகம். இந்த எதை செய்தாலும் அதை எம்பெருமான் செய்விக்கிறான், எம்பெருமான் திருவிழாவுப்பால் செய்கிறேன். ஏன்னா நீ கர்மாவை செய் அப்படின்னு சொல்கிறான் பகவான். அர்ஜுன் உன் கர்மா யுத்தம் பண்ணணும் பண்ணு. அர்ஜுனுக்கு பெரிய போராட்டம் இருக்குது. ஒரு கர்மா செஞ்சால் நிச்சயம் அதுக்கு பலன் வரும். எவ்வரி ஆக்ஷன் வில் ஹேவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் யார் சொல்கிறானோ? நியூட்டன் சொல்கிறாங்களோ, கண்ணன் சொல்கிறோம். கர்மா செஞ்சால் கர்மாவுக்கு பலன் நிச்சயம் உண்டு. கர்மாவை செய்யாமல் விட்டுலாம் அப்படின்னா கர்மா செய்யாமல் இருக்கவே முடியாது. பெரிய கட்டம். ஒரு செகண்ட் கூட கர்மா செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. எதாவது செஞ்சுட்டு இருப்பான். அது தப்பான கர்மா செஞ்சால் பாவத்தில் கொண்டு விட்டுரும். ரைட்டான கர்மாவை சரியாக செய்யலைன்னா ஐயோ யாகம் பண்ண போனால் சரியா பிள்ளை பிசாஸ் ஆகிட்டான், பிராமண பிசாஸ் ஆகிட்டாங்க. இதெல்லாம் என்ன காம்ப்ளிகேஷன்? அதுக்காக ஒரே சின்ன சொல்யூஷன் என்ன சொல்லிட்டான், இந்த கர்மாவை செய்யும், அந்த கர்மாவுடைய பலன் உன்னை தொடப்படாது. ஆனால் அதில் ஆசைப்படாத, என் திருப்தின்னு சொல்லி பண்ணு. பலாப்பழத்தையும் அறுக்கணும், நல்லா இருக்கு சாப்பிடணும். அந்த பலாப்பிசுன்னு கையில் ஒட்டிக்கூடாது. ஒரு நல்லெண்ணெயை தடவிண்டே சொல்ல எடுக்கணும். அது மாதிரி சாத்விக தியாகி வர நல்லெண்ணெயை தடவிண்டே கர்மாக்களாகிற பலாப்பழத்தை எடுத்துக்கணும். இந்த கர்மயோகம் செய்ய செய்ய நம்ம மனசு தெளிவாயிடும். அந்த தெளிவு ஒரு நாள் வரும், அது எப்போன்னு தெரியாது. அந்த தெளிவு வந்த பொழுது நம்ம மனசு நல்ல க்ளீன் கண்ணாடி மாதிரி ஆகிடும். எந்த வித கண்ணாடி பூதம் காட்டாத தெளிவாக காட்டக்கூடிய சிறப்பான கண்ணாடியில் நம்ம முகம் தெரிகிற மாதிரி நாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடுவோம். இப்போ நாம் நமக்கு யாருக்கா தெரியலடா? நானும் சேஷன் எல்லாம் சொல்கிறாரு, அமுதன் சொல்கிறார், நாங்களுக்கு பல ஆளாக சொல்லிட்டு இருக்கா நம்ம பெரியவாடும். சேஷபூதன் அந்த அணு மாத்திரனாகவும் சத்தியத்துவ ஞானத்துவ விசிஷ்டன் ஜீவாத்மாவும் அமலன் ஆனந்தவயன் ஒன்றும் நமக்கு தெரியுது. ஆனால் இதையெல்லாம் நாம் எப்போ பார்ப்போம்னா மனம் தூய்மையானா பார்ப்போம். மனம் எப்போ தூய்மையாகும்? நல்ல கர்மாக்களை செஞ்சு 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 தூய்மையாகும். அதில் கர்மயோகம் வில் லீட் யூ டு ஞான யோகம். சில பேருக்கு இந்த கர்மயோகம்ங்கிறது செயல் செய்கிறது இப்படி, அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஒரு விஷயத்தை ஸ்பெஷலாக எடுத்துன்னு அதை நல்லா பண்ணணும். அது கர்மயோகம் வரைக்கும் போகும். அதை பற்றி சொல்லுவான் முன்னாடி. சில பேர் தீர்த்த யாத்திரை போகிறேன்னுவா, சில பேர் வேதம் பிரம்மயக்கம் பண்ணுறேன்னுவா, சில பேர் அருளி செயல் செல்றேன்னுவா. அது எக்ஸ்ட்ரா அவள் நித்திய கர்மாக்களுக்கு தவிர ஒன்று பண்ணிக்கணும், சூஸ் பண்ணி பண்ணிப்பான். இதையெல்லாம் எம்பெருமான் திருவிழாவுக்காக பண்ண 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 நம்ம மனசு தெளிவாயிடும். மனசு தெளிவாச்சுன்னா அதில் ஜீவாத்மா ரிஃப்ளெக்ட் ஆகிடும். மனம் என்கிற மீறலில் ஜீவாத்மா மனனாக மலமரன்னு ஆழ்வார் பாடுவார். அந்த மனத்தில் உள்ள மலம் போயிடுத்துன்னா ஜீவாத்மா ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அது ஞானயோக ஸ்டேஜ். அந்த ஞானயோகம் நல்லா முத்தி கொடுத்துன்னா பெருமாள்கிட்ட ஆசை இல்லாமல் இருக்க முடியும். இந்த கீதையில் ஒரு விஷயம் இருக்குது, 12வது இடத்துல சொல்ல போகிறான். சொல்கிறான் கிருஷ்ணா, அர்ஜுனன் சொல்கிறான், கிருஷ்ணா நீ திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட ஆசை வைன்னு சொல்கிற பக்தி யோகத்தில். ஆசை எவ்வளோ வைக்கிறது சொல்லு, ஒரு குவான்டிஃபை பண்ணிக்காமே. 1 கிலோ 2 கிலோ இல்லை எவ்வளோ? பகவான் சொன்னான், நீ உங்ககிட்ட ஆசை வச்சுருக்கியா இல்லையான்னு கேட்டான்.
எல்லாருக்கும் அவள்கிட்ட ஆசை இருக்குது. நம்மகிட்ட ஆசை இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா? அதனால மோட்சம் போகணும், நாம தானே மோட்சம் போகணும். அதெல்லாம் நம்மக்கிட்ட ஆசை முமுட்சுக்கும் உண்டு. அப்போது நம்ம மனைவிக்கிட்ட ஆசை வச்சுருக்கோம். உயிரே நீ தான், உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன்னு டயலாக் வேணால் சொல்லலாம். ஆனால் ஒரு படகுல போகிறார், கணவன் மனைவி குழந்தை, படகோட்டி, பெரிய வெள்ளம், சின்னதாக வாட்டர் மேலே வருது. அதை பார்த்த உடனே படகோட்டி சொல்கிறான், யாராவது ஒரு ஆளை வெள்ளத்தள்ளா தான் நாம் அக்கறைக்கு போகலாம். அல்ல தெஜேதேகம் குலசியார்த்தே, நாம் அத்தனை பேரும் பிழைக்கிறது ஒருத்தரை பலி கொடுத்துருவோம். யாரை தள்ளலாம் சாமின்னு கேட்டான். என்னை தள்ளினீங்களா நீங்கள் போக முடியாது, நான் தான் படகு ஓட்டுருவோம். என்னை தவிர மீதி 3 பேரும் ஒருத்தரை தள்ளலாம். பலாறு பிள்ளையை தள்ளிவிட்டான்ப்பா, இன்னொரு பிள்ளை பெற்றுக்கலாம், அதுக்கு என்ன ப்ராப்ளம்? போயிட்டா கொஞ்ச தூரம் போகிறான், இன்னொருத்தர் இறங்கி தள்ளணும்னா கணவன் மனைவி பார்க்குறான், யாரை தள்ளலான்னு பார்க்குறான். இவன் அத்தனை பேர் நீ தான் உயிர்னு சொல்லிட்டு இருக்கு. அல்டிமேட்லி நம்மக்கிட்ட வச்சுருக்க ஆசை தான் ஜாஸ்தி. அர்ஜுனா தான் சொன்னான், உங்ககிட்ட எவ்வளோ ஆசை வைக்கணும்னா பெருமாள் சொன்னார், உங்ககிட்ட வச்சுக்கிற ஆசை ஒரு கடுகு அளவு இருந்தால் எங்கிட்ட நீ வைக்க வேண்டிய ஆசை இமயமலை அளவு. பக்தி யோகம் எதிர்பார்க்கிறது ஆசையோ பெரிது கொள்க. உடனே அர்ஜுனன் சின்சியர், அவன் சொன்னான் நடக்காத விஷயத்த சொல்லாது. நான் ஒரு பொருளை ஆசை வைக்கிறதுக்கு காரணமே என்னை இட்டு தான். ஒரு குழந்தைகிட்ட நம்ம ஆசை வைக்கிறோம், நம்ம குழந்தைன்னு தான். நம்ம குழந்தை நம்ம பார்த்து கடிகாரத்தை உடச்சி கொடுத்தனா இப்போவே பெரிய ரிசர்ச் மைண்டு உடச்சி பார்க்குறது அப்படின்னு. எதிர் வீட்டுக்காரன் குழந்தை வந்து கிடையாது பிசாசு, சரியான வானரம் அப்படின்னு. நம்ம இட்டு தானே இதை லவ் பண்ணுவோம் அல்லது ஹேட் பண்ணுவோம். எங்கிட்ட வச்சுருக்கிற ஆசையை விட உங்ககிட்ட வச்சுருக்கிற ஆசை இமயமலை அளவுக்கு என்கிட்ட கட்டினா முடியாது, கஷ்டம் ஆகாத காரியத்தை ஏன் சொல்கிறேன்னா. உடனே பகவான் சொல்கிறேன், உங்ககிட்ட ஆசை இருக்கியா, அவன் ஒன்றையே நினச்சிக்கோ, இதான் சொல்யூஷன். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. அங்கே எது பார்த்தா ஒரு நாளைக்கு சேலையூரில் இங்கே பக்கத்தில் தான் கணேஷில் ஆரம்ப காலத்தில் இருந்தேன். உபன்யாசம் ராத்திரி 10:30 மணிக்கு சேலத்துக்கு வந்துட்டுருக்கேன். கடைசி பஸ்ஸில் இறங்கி போயிட்டு இருந்தால் ஒரு வழக்கு லேம்ப் போஸ்ட் கீழே ஒருத்தரையோ தேடிட்டுருக்கேன். போயிட்டுருக்கிறது நான் பாட்டு எனக்கு பசிக்கிறது இருந்தாலும் மனுஷ வம்படிக்கிறதுக்கு அந்த என்ன சார் தேடுறேன்னு கேட்டேன். அவன் சொல்கிறான், என்னுடைய ஸ்கூட்டர் சாவியை தேடுறேன், ஸ்கூட்டரை போட்டு சாவியை போட்டேன் தேடிட்டுருக்கேன். எங்கே போட்டேன்னு கேட்டேன். எங்கே போட்டேன்னு தெரிஞ்சால் நான் உங்கள்கிட்ட ஏன் தேடுறேன். இல்லை சார் இந்த தான் போட்டேளா அண்ணன்ட்ட ஏதாவது ஞாபகப்படுது, அடுத்த தெருவில் போட்டேன். அப்போ ஏன் இங்கே தேடுறேன் அப்படின்னு. இங்கே தானே லைட் இருக்கு, மூளை இருக்கு அவனுக்கு. ஓஹோ, அவர் அங்கேருந்து வந்திருக்கார். அந்த மாதிரி கிருஷ்ணன்ட்ட பக்தி என்கிட்ட பண்ணணும், உங்ககிட்ட இருக்கிற அன்பு கடுகாக இருந்தால் என்கிட்ட இமயமலை இருக்கணும் பெருமாள் சொன்ன உடனே அர்ஜுனன் கேட்டான், அது முடியாதுப்பா, என்கிட்ட தான் லவ் பண்ணுன்னா இவர் கூட உன்னையே லவ் பண்ணிக்கோ, உன்னையே தியானம் பண்ணிக்கோன்ட்டு. என்ன ஆன்சர் ஏன் இப்படி சொன்னார்னா, ரொம்ப அழகான விஷயம் இது. உன்னையே தியானம் பண்ணி உன்னை நீ உணர்ந்தால் உன்னுடைய எல்லா டைமென்ஷனும் புரிஞ்சுடுத்துனா அதில் ஒன்று இருக்குது, நீ பெருமாளுடைய சரீரம்ங்கிறது உனக்கு புரியும். நான் பெருமாளுடைய சரீரம் புரிஞ்சுட்டேன்னா அப்புறம் நம்ம சரீரத்துக்கு அறிவு கிடையாது. அதுவே நம்ம சொல்கிறதெல்லாம் செய்கிறது. அறிவோடு கூட நான் எவ்வளோ கைகரியம் பெருமாளுக்கு பண்ணணும்னு பெருமாள்கிட்ட தன்னை அறியாமல் அன்பு. ஆகையினால தான் ஞான யோகம் பண்ணிகிட்டே இருந்தால், ஆத்மாவை பற்றி உணர்ந்தால் தன்னை அறியாமல் நீ என்கிட்ட வந்து விழுத்துருவேன். அதனால் ஒன்றையே தியானம் பண்ணிக்கொண்டு இந்த வேட்டெல்லாம் அவ்வளோ மகான்கள் அப்பெல்லாம் இருந்திருக்கான். அவர் வந்து எவ்வளோ அழகாக இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கீதையில் இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா, கீதை ஜீவாத்மாவை பற்றி சொல்கிற அத்தியாயம் வர்றதுக்கு காரணமே இதுதான். கேத்திரிக யோகமே இதுக்கு தான். இப்படி ஞான யோகம் பண்ணால் பக்தி யோகத்தில் கொண்டு விட்டுரும். சில பேருக்கு கர்ம யோகமே ரொம்ப நன்னா பண்ணால் அந்த நெடு ஸ்டேஜ் இல்லாமல் பக்தி யோகத்துக்கும் போகலாம். இது போல் அர்ஜுனுக்கு சொன்னான். எதுக்கு அர்ஜுனன் சண்டை போட மாட்டேங்கிறவன் பார்த்து ஏன் சொல்கிறான்னா, நீ அதுக்கு முதல்ல சக்தி இருந்தால் உன்னுடைய கர்மயோகம் பண்ணால் தான் இந்த லெவலுக்கு வெளியே போகலாம். அதுக்காக சொன்னான். அவன் என்ன பண்ணான், உடனே கர்மஜான பக்திகள் உபதேசம் பண்ணவள் பகவான் அவதார ரகசியத்தை சொன்னான். அதுக்கப்புறம் புருஷோத்தம வித்யின்னு 15ஆவது தன் மேன்மையை சொன்னான். அப்புறம் தன்னுடைய சொரூபம் எப்படிப்பட்டதுன்னு விளக்கினான். அதுக்கப்புறம் உனக்கு வருகிற தடங்கள்லாம் போகணும்னா சாதனத்தில் பிரபத்தி பண்ணுன்னு சொன்னான்.
கர்மயோகம் விரோதிகளை போக்குறதுக்கு பிரபத்தி பண்ணுன்னா. அப்புறம் ஜீவாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வர வில்லங்குகள் போக்குறதுக்கு பிரபத்தி பண்ணினான். 3 வித பிரபத்தி கிருஷ்ணன் சொல்கிறோம் 3 இடத்துல. ஆத்ம பிராப்திக்கு பிரபத்தி, என்னை பெறுவதற்கு பிரபத்தி, பகவத் லாபத்துக்கு பிரபத்தி என்று பிரபத்தி இவற்றை அடங்க விசதமாக அருளி செய்தான். முதல்ல கர்மயோக திவேசம் பண்ணால் சாரினுட்ட அர்ஜுன். அது இந்திரிய ஜெயம் பண்ணால் தான் கர்மயோகம் பண்ணும். வரப்போகிறது நாளைக்கு உங்களுக்கெல்லாம் சௌக்கியம். சனிக்கிழமை ஏகாதசி, ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரவண துவாதசி, 2 நாள் பட்டினி கிடக்கணும். ஐயோ ரொம்ப சிரமம் சுவாமி. அதனால் என்ன பண்ணால் முதல் நாள் எல்லாரும் பலகாரம் பண்ணிவிடும், ஸ்ரவண துவாதசிக்காவது பட்டி கட்டுந்தான். அவன் பார்த்தான் முதல் நாள் நல்லா பலகாரம் பண்ணிட்டார். ஸ்ரவண துவாதசி வந்தோடனே நேற்றுக்கே பண்ணியாச்சு திரும்பி பண்ணால் என்ன போடாமல். அதனால் இந்திரிய ஜெயம் பண்ணவே அறியுது. அர்ஜுனன் சொல்லிட்டான், கர்மயோகத்துக்கு முதல்ல இந்திரிய ஜெயம் பண்ணுறோம், உட்காரணும், கார்த்தால சந்தியாவும் நின்றுட்டு பண்ணணும். ஆச்சமனா என்ன கேடு கட்டாலும் உட்காந்து தான் பண்ணணும். முடியுமா சுவாமி? எதை உட்காண்டே பண்ணுங்கன்னா நின்றுட்டு பண்ண வேண்டிய வயசாகிடுச்சுனார். அதில் இந்திரிய ஜெயம் இல்லாமல் கர்மயோகத்துக்கிட்ட போக முடியாது. அதனால் கர்மயோகத்தை உபதேசித்தான் கிருஷ்ணன். அர்ஜுனன் இந்திரிய ஜெயம் பண்ணுகை அரிது, இது ரொம்ப டிஃபிகல்ட் சொல்லிட்டான். அப்படியா ஆகில் எம்பக்கலில் நெஞ்சுவை அப்படின்னா என்னை சரணம் பண்ணி காரியம் பண்ணணும். இதுதான் கர்மயோகத்தை சொன்னான். இப்படி கர்மயோகம் நாம் பண்ணணும் யுத்தம் பண்ணுறதுக்காக சொல்கிறியோ கிருஷ்ணான்னு நினச்சான். இல்லைடாப்பா, கர்மத்தை அனுஷ்டித்தாரே பிரசங்க. அப்போ கர்மயோகம் பண்ண ஜனகாதிகள் இருக்கான்னு சொன்னான். அது எது மெனக்கிட்டு சொன்னான்னா அந்த சான்ஸில் நான் பிறக்கிறேன் அடிக்கடி அப்படின்னு தன் அவதாரத்துடைய பேக்ரவுண்ட் அவதாரத்தை சொன்னான். இதை உபதேசம் பண்ணி முடிச்சுட்டு அர்ஜுனன் ஒரு பாயிண்ட் சொல்கிறான். ஞான யோகம்னா என்னன்னு கேட்டான். ஞான யோகம்னா சும்மா உட்காந்து அப்படியே இருக்குது, அதுக்கு ஒன்றும் வேலை இல்லை, அதை பண்ணிடலாம் வேணாம். நம்ம பேர் இப்படி தான் நினைக்கிறோம். ஞான யோகம் ஈஸி, அடிக்கடி என்கிட்ட நானே அழிக்கிறா இருக்கிறது ஈஸி அப்படின்னு. ஏன்னா அவருக்கு எல்லா காரியம் பண்ணுறா, அவ்வளோ ஈஸியாக. ஆச்சாரியனாக இருக்கிறது ஈஸின்னு நினச்சிட்டு இருக்காது, புரிஞ்சுக்கல. அத்தனை நாள் சிஷ்யாளாக இருந்தால் ஆச்சாரியனாக வந்திருக்கான். நாம் முதல்லையே ஆச்சாரியன் ஆகிடணும்னு பார்த்தா ஆகுமா? தாத்பரிய சந்திரிகளை தேசிகன் அழகான விஷயம் சொல்கிறார். நம்ம பாபு இருக்க சேஷாதிரி, அவருடைய பெரிய ஆர்கிடெக்டரோட பையன், அவன்கிட்ட வீடு கட்டி கொடுன்னு கேட்டான். கேட்டான் அவன் சும்மா இருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோருக்கு 200 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட். அது தப்பாக இருக்குது, அதில் என்ன இருக்கோ போட்டுக்கோ, இந்த ரேட்டஸ்ட் ரேட் அவரை கேட்டுக்கோ. நான் ஏதோ ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன். 200 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட், 1500 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் ஃப்ளோருக்குன்னா. சரி ஃபஸ்ட் ஃப்ளோரும் கட்டணும் வேணாம், அதுக்கு மட்டும் 1000 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட். இந்த பிரகஸ்பதி என்ன மாதிரி சொன்னால் அப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் முதல்ல கட்டிவிடும், கிரவுண்ட் ஃப்ளோராக கட்டி முடியுமா? அது மாதிரி தான் அர்ஜுனன் ஞான யோகம் பண்ணிடலாமே கிருஷ்ணா, நிம்மதியாக இருக்குவேன். எதுக்கு கர்மயோகம் பண்ண சொல்கிறேன்னா, இடை முட்டாளே ஃபஸ்ட் ஃப்ளோரை கட்டி விட்டு முன்னாடி போய் அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரை கட்டுற ஆளாட்டம் இருக்கேடா நீ, முடியாது அப்படின்னு. ஞான யோகம் ஞான யோகத்தை உத்தேசம். அந்த ஞான யோகத்துலேயும் பெரிய கட்டம். அதுக்கு ஞான வைசத்தியம், ஞானம் என்ன வர்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, அப்போது என்னதான் தியானம், எங்கெல்லாம் இவன் தான் வரணும். என் பக்கலிலே நெஞ்சை வை என்று அனந்தரம் பக்தி யோகத்தை உபதேசம். அப்புறம் பக்தி யோகத்தை பற்றி சொன்னான். ஐயோ சுவாமி, பக்தி படுறது ரொம்ப கட்டம், ஏகப்பட்ட பாப்பங்கள் அமுக்கிறது, விரோதியான பாப்பங்கள் இருக்குது, அதை போக்குறதுக்கு என்ன வழின்னா என் பக்கலிலே நெஞ்சை வை, நான் தான் மருந்தே போத்தான். அப்புறம் கேட்டேன், இதெல்லாம் பகவான் எத பிரசுத்தி பிரசுதா புராணி தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரதா மாமேவ ஏ 3 இடத்துல இருக்குது. மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தே என்று அவற்றுக்கு உறுப்பாக பிரபத்தியை விதியா. ஒவ்வொரு ஸ்டேஜிலும் பிரபத்தி. பக்தி யோகம் பண்ணுறவாளுக்கு பிரபத்தி இன்ஃபினிட் பிரபத்தி. நம்மளால் மோட்சத்துக்கு பிரபத்தி பண்ணுறவாளுக்கு ஒரே பிரபத்தி தான். பக்தி யோகம் பண்ணுறவாளுக்கு எப்பப்பெல்லாம் கட்டம் வருதோ அப்போல்லாம் பிரபத்தி வரும். அந்த கட்டத்தில் வெளில வரத்துக்கு பைத்தியக்காரன் யாராவது காரியம் பண்ணுவானா? பக்தி யோகம் பண்ணுறேன், அதில் கட்டம் வந்துட்டுனா பிரபத்தி பண்ணுறேன். ஒரே பிரபத்தியாக ஒட்டு மொத்தமாக மோட்சத்தையே பண்ண வேண்டியதானே. ஆனால் லோகோ பின்ன ருசி. அதான் சேத்தனர்களோ உபாயங்களும் நிறைய இருக்கும். சாய்ச்சார் நம்பி ஆயிடுத்து. திருக்குண்டந்தையாண்டோட கழகம் அதான் சாய்ப்பார். அதெல்லாம் துவாரைக்கு யாத்திரை போனான் அந்த காலத்தில். அதில் போனால் பெரிய கூட்டம் போச்சு. ஒரு சத்திரம், மார்வாடி சத்திரம். அவன் என்ன பண்ணியிருக்கான், எந்த யாத்திரிகளும் சாதம் போடலான்னு வச்சுருக்கான். யாத்திரிகள் சில ஆச்சாரம் தள்ளி பண்ணி சாப்பிடலான்னு விட்டான். அங்கே இவெல்லாம் பார்த்தான், உங்களுக்கு தள்ளி பண்ணி சாப்பிட்ணுன்னா
எல்லாம் கொடுக்குறேன், ரேஷன் கொடுக்குறேன், கிராசரி கொடுக்குறேன், அடுப்பு கொடுக்குறேன், பண்ணிக்கோங்க. சாப்பிட்னா இங்கேயே சாப்பிட்ருப்போம். பிரமாதமான சாப்பாடு, பாதாம் அல்வா இருக்குது, அதெல்லாம் மெனுவெல்லாம் சொன்னான். ஆண்டவன் சாய்ச்சார். பூர்வாசிரமத்தில் கூட வந்து எல்லாரும் அதை ஆட்பட்டு போயிட்டான். திருக்குடந்தையானும் 2-3 புறமை காந்திகள் மட்டும் அவன்கிட்ட விறக வாங்கிட்டு வந்து அடுப்பை மூட்டி ஊதிகிட்டே இருக்கா. அடுப்பு எரியல. அதுக்காக சாப்பிட்டு பீடா போட்டு ஊற்றுட்டாங்கலாம். ஏண்டாப்பான்னு விறகு ஓலையில் ஒன்று மறுபடியும் அவன்ட்டு விறகு ஈரமாக இருக்குது, உறந்த விலை கொடு. அவன்கிட்ட போய் போய் பிரபத்தி பண்ண வேண்டியிருக்கு. அவன் என்ன பண்ண, ஒரே பிரபத்தி சாத்தை போட்டு சாப்பிட்டு சொல்லிக்காம போய்ட்டான். மோட்சத்துக்கே பிரபத்தி பண்ணிடுறோம், அது வேறு விஷயம். ஆகையினால எப்போ எப்போ கஷ்டம் வருதோ அப்போல்லாம் பக்தி ஊக்கக்காரம் பிரபத்தி அனுட்டி தான் அபச்சார க்ஷமணம் பண்ணிக்கணும். இப்படி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அர்ஜுனனுக்கு கடைசியில் அப்படியே டல் ஆகிட்டான். என்னன்னா, இவைதான் செய்து தலைக்கட்ட போகாது என்று சொல்லும்படி இதன் அருமையை அவன் நெஞ்சிலே படுத்தி நம்மளால் செய்ய முடியாதுன்னு ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் அவனை போட்டு சென்சிட்டைஸ் பண்ணிட்டான். என்னால் முடியாதுன்னு முதல்ல அதுக்கு அதை இப்போ படிக்கிறோம். இந்த பிரபத்தி பண்ணினமே இதனுடைய அருமை இப்போ தான் புரியும். அவன் நெஞ்சிலே படுத்தி, அவன் நெஞ்சில் படும்படியா சொல்லி அவன் தான் அறிந்து கேட்டவற்றுக்கு பரிகாரம் பண்ணி, அவனே புரிஞ்சுன்னு டவுட் கேட்டான், அதுக்கு ஆன்சர் பண்ணி, அவன் அறியாதே கேட்க மாட்டாதவற்றையும் தானே அறிவித்து, சிலவன் கேட்க பயந்தான், தானே சொன்னான். சிலவன் கேட்கவும் தெரியல, கேள்வியும் கேட்க தெரியணும் இல்லையோ, அந்த கேள்வி கேட்கணும் இல்லையோ. ஒரு கதை முடிஞ்சது, புலிக்கூண்டில் புலி ஒன்று மாட்டி நடுத்தோ தெரியாதனமாக உள்ளே போயிடுது. அது கையில் ஒரு சங்கிலி வச்சுட்டுது. அந்த பக்கமாக போகிறவாள்லாம் பார்த்து என்னை இதுலேருந்து விடுவிச்சா உங்களுக்கு இந்த சங்கிலியை கொடுத்துட்றேன் அப்படின்றது. அவன் பார்த்தான், இது சங்கிலி வாங்கிட்டா புலி விட்ட உடனே அடுத்துப்பலான்னு அரைஞ்சு கொள்ளணும், அதனால் டைகரை நம்பக்கூடாதுன்னு போயிட்டான். நம்மளை மாதிரி ஒரு சுவாமி போனார். சத்தியமாக பெருமாள் சத்தியமாக, நரசிம்மன் சத்தியமாக, ஐஷியர் சத்தியமாக அடிக்க மாட்டேன்னா மாட்டேன்னு எடுத்து புலி திறந்து விட்டான், பலாரும் அடித்து கொண்டு போயிடுது, சாப்பிட்டு போயிடுது. இந்த கதையின் மாறல் என்னென்னா, புலி கொடுத்தா சங்கிலி வாங்கிக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். அதுவாக மாறல் அதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணிடுவான். அப்படி இல்லாமல் அவன் கேட்க தெரியாது, இப்படி கேட்கணும், தானே பூயேவ மகாபாகோ அப்படின்னு தானே எடுத்து சொன்னான். இப்படி அறியாதே கேட்க மாட்டாதவற்றையும் தானே அறிவித்து பிரபத்தி பரியந்தமாக உபதேசித்தபடி அறிவினால் குறைவில்லா அகல் ஞானத்தவரறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த ஞான துருமூர்த்தி அறப்பாட்டில் கீதையை காமிச்சிட்டார் நம்பிள்ளை வீட்டில். அதனால் இதை சொன்னோம். இப்போ என்ன சொல்ல போகிறோம்? 18 அத்தியாயத்தையும் சுருக்கி சொல்கிறேன் கேட்டு. முதலாவதிலே நம்ம பாட்டு கேட்டுக்கோ. முதலாவதிலே சீடன் குழப்பம். ஃபஸ்ட் அத்தியாயம் ஒன்று இருக்குது கீதையில், அதுக்கு அர்ஜுன விஷாத யோகம்னு பேர் வச்சுருக்காவா. அதில் ஒன்றும் கீதையே இல்லை, அதில் சங்கராச்சார பாஷ்யமே பண்ணலது, அப்படியே விட்டார். ஆனால் எம்பெருமானார் பாஷ்யம் பண்ணுறார். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்டு. ஒரு கோப்பை, அந்த கோப்பையில் காஃபியை குத்தணும் அப்படின்னா என்ன இருக்கணும் ஒருத்தர் கேட்டார். அந்த கோப்பை க்ளீனாக இருக்கணும் ஒருத்தர் சொன்னான். இன்னொருத்தர் சொன்னால் காஃபி இருக்கணும் கையில் கொட்டுறதுக்குன்னா. நீ என்ன சொல்கிறேன்னா இன்னொருத்தர் முதல்ல கோப்பையில் இடம் இருக்கணும் காஃபி கொட்டுறது. அது மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு வாங்கிக்கிறதுக்கு தலை ரெடியாக இருக்கும். எல்லாம் எனக்கு தெரியும்டா. இப்போ ராமாயண உபன்யாசம் கேட்குறவர் ரொம்பவே ராமாயணம் கேட்கணும்னு தெரிஞ்சுக்க போகிறதில்ல. இவர் எப்படி உபன்யாசம் பண்ணுறான்னு பார்க்க வருவார். அது ஒன்றும் பயனும் இல்லை. அதனால் அந்த விஷயம் என்னென்னா, நம்ம கிரகிப்பதற்கு தி கப் ஷுட் ஹேவ் சம் ஸ்பேஸ். அவன் அன்லேர்ன் பண்ணால் தான் லேர்ன் பண்ண முடியும். அதுக்கு அர்ஜுனன் குழம்பி உன்னை விட்டால் கதி இல்லைன்னு தவிச்ச அப்புறம் தான் பெருமாள் பேச ஆரம்பித்தார். கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவா பிரிச்சாமித்வா தர்ம சம்மூட சேதா எத் ஸ்ரேயஸ்யாத் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். இதுதான் மந்திரம். சம்பிரதாயத்தில் ஆச்சாரியன்ட்ட எனக்கு உபதேசம் வேணும்னு கேட்குறச்சு இந்த மந்திரம் சொல்லி தான் ஆரம்பிப்போம். சமாஷனத்துக்கு இது தான் சங்கச்சக்கரத்தை சூடு போட்டுருவார் ஆச்சாரியன். மந்திரோபதேசம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை சொல்லி சேவிக்கணும் ஆச்சாரியன். காலக்ஷேபம் பண்ண ஆரம்பித்தா அந்த ஸ்லோகத்துக்கு இதை மந்திரமாக வச்சுட்டான். அர்ஜுனன் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் தெரியாது தவிக்கிறேன், நீ தான் அனுகிரகிக்கணும், அப்படி வா வழிக்கு அப்புறம் தான் சொல்லணும். நான் உனக்கு சொல்கிறேன்னு ஆரம்பித்தா இவருக்கு ஏதோ துட்டு வேணும் போல் இருக்கு, 500 ரூபா கொடுங்க போகிறேன் சொல்கிறேன். உபன்யாசம் ஏற்பாடுவான்னா சுவாமி எவ்வளோ டொனேன்னு கொடுத்து என்னை கூப்பிடாது கொண்டு. அதுக்காக முதல் சிஷ்யன் குழம்பி தவிக்கணும். அதான் சிஷ்யனுடைய மோகம் முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டது.
இரண்டில் குழப்பம் அகற்றும் விதறிவு. 2வது அத்தியாயம் அந்த குழப்பத்தை போக்கடிக்க தேவையான பேசிக் அறிவை சொல்லிட்டோம். இவரை கொல்றோம் இவாள்லாம் நினைக்காது, இது யாரும் நீ கொல்லலை, ஒருத்தரும் கொல்ல முடியாது. நீ கொல்றேன் ஒருத்தர் நினைச்சா முட்டாள்டா. அவன் ஆத்மாவை கொல்ல முடியாது. அவன் உடம்பையே உடலை விட்டு ஆத்மாவை பிரிக்கிறது தான் பண்ணும். கோர்ட்டில் போய் இப்படி சொல்லணும், அவரை கொல்லவே இல்லை சார், அவர் நித்தியன்னு சொல்கிறார், கேட்டில் ஜட்ஜி ஒத்துப்பாரா? அங்கே போய் கீதை சொல்லக்கூடாது, இது வேற விஷயத்துக்காக சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டு இது உனக்கு கர்ம யோகம், நீ பண்ணணும், இதை க்ஷத்ரியன், உனக்கு இது யோகம். இந்த கர்மா க்ஷத்ரிய க்ஷதாத் கீழ திராயதயித்யுதக்ரா க்ஷத்ரஸ்ய சப்தோ புவனேஷு ரூடா. மக்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றணும், தர்மத்தை நிலைநாட்டணும், தர்ம வித்து. அதர்மக்காரெல்லாம் அங்கே இருக்கான். நாடு யாரால் கெட்டு போகிறது? கெட்டவர்களாலேயா அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கும் நல்லவர்களாலேயான்னு கேட்டான். 2வது கேட்டுதான் கெட்டும். கெட்டவன் கெடுக்கத்தக்க இவன் தான் கேட்கணும். உனக்கு அந்த உரிமை இருக்குது, க்ஷத்ரியன். அதெல்லாம் அதை செய்யணும், கர்மயோகத்தை செய், இதோடு வராதுன சான்ஸு, பெரிய காரியம் வந்திருக்கு, செய் அப்படின்னா. 3ல் கர்மயோக நெறியும். அப்புறம் கர்மயோகத்தை பற்றி விஸ்தாரமாக 3வது அத்தியாயத்தில் சொன்னான். 4ல் அவற்றில் முறையால் பிரிவும், அந்த கர்மயோகத்தினுடைய பிரிவுகளை சொன்னான். 4. 5ல் அவைகளின் எளிவும் வகையும். 5ஆம் அத்தியாயத்தில் இந்த கர்மயோகத்தினுடைய ஈஸி டு டூ, அதே சமயம் ஸ்பீடி பலன், அதில் இருக்க எத்தனை வகைகள் கர்மயோகம் பண்ண முடியுங்கிறத 5வது அத்தியாயத்தில் சொன்னான். 6ல் ஞானயோக விரிவும். 6வது இடத்துல ஞான யோகத்தை பற்றி அதனுடைய ஸ்டேஜஸ் எல்லாம் விஸ்தாரமாக சொன்னோம். 7ல் செல்வம் ஆர்வம் பற்று உந்த புரியும் பக்தி யோகம். 7வது அத்தியாயத்தில் பக்தி யோகம் பண்ணுறவாலும் சில கேட்டகரி இருக்காங்க. போன துட்டு வேணும்னு அழறவன், பெரிய செல்வம் வேணுங்கிறவன், இந்த ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் க்யூரியஸாக இருக்கிறவன், பெருமாளே வேணும்னு நினைக்கிறவன், 4 வகை இருக்கான். நல்லவா தான் எல்லோரும். அதில் எனக்கு எங்கள் ஆணி தான் பிடிக்கும், என்னையே வேணும்னு நினைக்கிறவன் தான் அப்படிங்கிறது 7வது அத்தியாயத்தில் சொன்னான். 8ல் அவரவர் ஏற்கும் வழிபாடும். 8வது அத்தியாயத்தில் பகவான்கிட்டேருந்து செல்வம் வேணும்னு நினைக்கிறவனும், பகவான்கிட்டேருந்து நம்ம ஆத்மாவை பற்றிய அறிவு நமக்கு என்னக்கா தெரியணுங்கிற ஆர்வக்கோளாறு உள்ளவனுக்கு ஆர்வம். அதே மாதிரி பகவான் தான் வேணுங்கிறவங்கள எப்படி என்னை பஜிக்கணும், என்னென்ன முறை அப்படிங்கிறத காண்பிச்சான். 9ல் காதலான பக்தி யோகம். 9வது அத்தியாயத்தில் பக்தி யோகத்தை பற்றி சொன்னோம். ராஜவித்யா ராஜகுஹ்யம். நம்பிள்ள சொல்கிறார், வீட்டில் பெருமாளுக்கு நாட்டில் ஜலம் வரும், பக்தி யோகம் அவளை டேஸ்ட் பண்ணும், சுசுகம் கர்த்தும். அது கையை செய்யறச்சேன்னா இருக்கும், அப்புறமா அனுபவிக்கிற பலன்னா இருக்கும். உலகத்தில் அது மாதிரி எந்த மெத்தடும் கிடையாது. கட்டப்பட்டு உழைச்சி தான் பணம் வரும். ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இருந்தாலே பணம் வரும் அப்படின்னா அவ்வளோ சௌக்கியம் வரும். வராது, கஷ்டம். நசுகால் லபியத்தே சுகம். ஆனால் இந்த ராஜயோகம் ராஜவித்யாங்கிற பக்தி யோகத்தில் பண்ணி பக்தி பண்ணுறச்சே ஆனந்தம், பின்னாடி பெருமாளை நேரே மோட்சத்தில் அனுப்பிடுறான். இது ஒரு விஷயம்னு சொல்கிறான் பகவான். பக்தி யோகத்துக்கு அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான். அர்ஜுனுக்கு 9ஆம் அத்தியாயம் ஆரம்பிக்கிறச்சே நம்மளே கேட்குறா, இல்லைன்னு பெருமாளுக்கே ஆசையாக இருக்குது பக்தி யோகம் பண்ணணும், ஆனால் அவரால் முடியாது. அவரை பற்றி உனக்கு தானே லைஃப் இருக்குது, அதனால் சொல்கிறேன். நாங்கள் மதுரானந்த சுவாமிகிட்ட நியாயசித்தாஞ்சல் சேவிக்கிறச்சே சுவாமி கார்த்தாலும் ஆற்றுலேயே பழையதை போட்டு சொல்லி கொடுக்குற பத்தியானம் சளிகை. அப்புறம் மீது நாள் டால்மையாக படுறது, ஞாயிற்றுக்கிழமை தான் போவேன். சரிங்க. அப்போ ஏதாவது பொன்றியோர் ஆசிரமத்துலேயோ இல்லை ஆண்டவன் ஆசிரம் எங்கேயாவது ததியாரதன விசேஷமாக இருந்தால் எண்ணெய் இந்த பழையது கொஞ்சமாக சாப்பிட்டு ததியாக அது பட்சணத்தோடு சாப்பிட்டு சுவாமியை நியமிச்சு போயிட்டு வந்த உடனே அந்த மெனு என்னன்னு கேட்பார். தேவிகள் உனக்கு என்னத்துக்கு நீர் சாப்பிட போகிறதில்ல, ஏண்டி சாப்பிடத்தான் போல கேட்டாவது திருப்தி போட்டுக்கலாம்னு வேடிக்கை செய்வேன். அந்த மாதிரி இவன் என்ன பண்ணிட்டார், பெருமாள் பக்தி யோகம் நான் தான் என்னை பற்றி பண்ண முடியாது, ஆனால் பக்தி யோகம் எவ்வளோ வசந்ததுன்னு அர்ஜுனை பார்த்து நீ பண்ணு பக்தி யோகம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி அழகாக சொல்கிறேன். 9ல் காதலான பக்தி யோகம். அந்த பக்தி வரத்துக்கு நாம் யாற்ற பண்ணுறோமோ அவருடைய கிரேட்னஸ் நன்னா பதியணும். 10ல் பக்திக்கு வேறாகும் செல்வம். பக்திக்கு வேர் பிடிக்கக்கூடிய தன்னுடைய ஐஸ்வர்ய விபூதி முழுக்க சொன்னான் 10வது அத்தியாயத்தில். 11லே பக்தியின் எழிவு. 11வது அத்தியாயத்தில் பக்தி எப்படி எழிவு பண்ணினோடனே பகவான் எப்படிலாம் அனுகிரகிப்பான், அர்ஜுனுக்கு விஸ்வரூபதர்சனமே காண்பிச்சிடும். 12ல் பக்திக்கு வரும். சுவாமி பக்தி பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக வரலைன்னா என்னென்ன பண்ணினால் பக்தி வரும்னு ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஒன்றும் பண்ண முடியலையா, கோயிலை பெருக்கு மொழுகு ஏதாவது பண்ணிடுறது, அதெல்லாம் சொல்கிறேன். அப்புறம் 13ல் பணிந்திடு ஜீவன் பீடும். 13ஆம் அத்தியாயத்தில்
ஜீவனுடைய பெருமையை சொல்கிறான். எதுக்கு? அதையாவது அனுபவிக்கிற ஆரம்பி, அப்புறம் என்கிட்ட வந்துடுவேன். 14 3ஆன பண்புகள் தெரியும். சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இவைகளுடைய டிவிஷன்ஸை பற்றி நல்லா 14ஆம் அத்தியாயத்தில் சொல்கிறோம். 15 ஆளும் பரமன் பற்றி, 15 தன்னை பற்றி சொல்கிறான். புருஷோத்தம யோகம்னு அது ரொம்ப வசந்தமான யோகம். 16 அவனுடைய கட்டளையும். 16ஆம் அத்தியாயத்தில் இதை நான் தாண்டா சாஸ்தா என்பது தான் நடக்கும், அதனால் சாஸ்திரம் நான் கொடுத்த கட்டளை எப்படி நடக்கணும்னு அவருடைய தன்னுடைய சாசனத்தை பற்றி 16 சாஸ்திரங்களை பற்றி சொல்கிறோம். 17 கட்டளைப்படி பணிவும். என் சாசனப்படி இருக்கிறவா தேவர்கள், இல்லாதவா அசுரால், இதெல்லாம் அங்கே விஸ்தாரமாக சொல்கிறோம். 17 கட்டளைப்படி பணிவும். 17ஆம் அத்தியாயத்தில் கட்டளைப்படி படி, அந்த சாஸ்திரப்படி எப்படி கைக்கரியம் பண்ணணும், தானம் பண்ணணும், எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் சொல்கிறோம். மதி நிறைந்த கீதை உரை இது. 18ஆம் அத்தியாயத்தில் முடிவாக சர்ம ஸ்லோகம் சொல்லு. மதி நிறைந்த கீதை உரை இது. இவ்வளோதான் கீதை, முடிஞ்சு போச்சா? அடுத்து கீதார்த்த சங்கரம் நாம் சொல்லிட்டோம். இதில் இவ்வளோதான் கீதைன்ற டெக்ஸ்ட். இவ்வளோ சுலபமாக சொல்ல முடியறதுக்கு காரணமே எம்பெருமானார். எம்பெருமானார் அப்படி எழுதுறதுக்கு ஆதி காரணம் ஆளவந்தார். ஆனால் சம்பிரதாயத்தில் ஆளவந்தார் கீதார்த்த சங்கரம் சாதிச்சு அவர் கோடு போட்டு போயிட்டார். அதன் மேலே எம்பெருமானார் ரோடு போட்டார். ஆனால் எம்பெருமானார் கீதா பாஷ்யத்தில் பல இடங்களில் தான் அர்த்தம் சொல்கிறச்சே தனக்கு முன்னாடி, ஏன்னா தேசிகனே தாத்பரிய சந்திரிக்கை கடைசியில் கீதா பாஷ்யத்துக்கு தேசிகன் வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். சில ஸ்லோகங்களை எங்கேயே போய் சொல்லி அழுதுன்னு தெரியாது. டெல்லியில் 93 நாம் போயிருந்தபோது தேசிகன் திருநட்சத்திரத்துக்கு உபன்யாசம் என்ன பண்ணணும்னா, சுவாமி பகவத்கீதை 9ஆம் அத்தியாயம் போட்டோம். அங்கேருந்து 12 திருமண்டு ஒரு சுவாமி வந்தார். ஏன்னா தேசிகன் திருநட்சத்திரத்தை தேசத்துக்கு சொல்ல மாட்டேன், பகவத்கீதைக்கும் தேசிகனுக்கும் என்ன சம்பந்தம்னார். அழுவதா சிரிப்பதான் தெரியும், பூமி விழுங்காதானபடி. சுவாமி தேசிகன் பகவத்கீதையில் உள்ள எம்பெருமான பாஷ்யத்துக்கு அணு அணுவாக தாத்பரிய சித்திரை சாட்சி. ராமானுஜருக்கு ரொம்ப அதிருஷ்டம்னு ஆர்வி கிருஷ்ணமாச்சார்னு அந்த காலத்து திருக்குறள் அபினவ பட்டமான சொல்கிறான். சுதப்பிரகாஷுக்கு தாத்பரிய ரெண்டும் பாஷ்யக்காரருக்கு பெரிய அதிருஷ்டம். நான் ஒரு புக்கை எழுதிடலாம், அந்த புக்கை இஷ்டத்துக்கு அர்த்தம் சொன்னான்னா கேட்கறதே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் உபன்யாசம் முன்பொழுது அங்கேருந்து நம்மாழ்வார் சப்புதிரி கேட்டார், எவ்வளோ பாடு பகவத்கீதை நாம சொன்னேன், நான் என்ன சொன்னேன் இவன் என்ன சொல்கிறான்னு மாட்டேன். அப்படிலாம் கஷ்டம் வந்துடும் இல்லையோ. அது இல்லாத ராமானுஜி ஏன் இப்படி சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு அப்படி ஸ்ரீபாஷ்யத்தில் அப்படியே விளக்கம் கொடுக்கக்கூடியது சுதப்பிரகாஷிக்கு. அந்த சுதப்பிரகாஷிக்கு மாதிரியே கீதா பாஷ்யம். நம்ம சம்பிரதாயத்தில் பாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பித்தல்னு சொல்லும் பொழுது ரொம்ப பேர் ஸ்ரீபாஷ்யத்தோடு நிற்கிற. அப்படி இல்லை, கீதா பாஷ்யத்தை சேர்த்தான் சொல்லு. அப்படியே கூட இன்றைக்கி உபன்யாசம் சொன்னால் சிம்மாசனம் போட வேண்டாங்க, இடம் வசதி இல்லை, அதனால் நாற்காலில் சொல்லலாங்கிறேன். இல்லை வசதி என்ன இல்லை, கீழே உட்காட்டுக்கு வரைக்கும் நம்ம பெஞ்சை போட்டு சொல்கிறேன். அதனால் சிம்மாசனம் ஆசை என்ன இல்லை, பின்னாடி பாஷ்யக்காரர் இருக்கிற சிம்மாசனம். இந்த சிம்மாசனத்தில் பாஷ்யக்காரர் இருக்கார். பாஷ்யக்காரர் நடாதுராழ்வாருக்கு புலம்பொன்னூர் கொடுத்தார். அதில் உட்காந்து சொல்லும்போது ஒழுங்காக சொல்லணுங்கிற எண்ணம் வருங்கிறதுக்காக சிம்மாசனம். இந்த நம்ம ஆர்ப்பாட்டம் ஒன்று நமக்கு இந்த சிம்மாசனம் இருந்தால் இல்லாத போனாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒருத்து வேறு, அந்த நம்ம இன்ட்ரெஸ்ட் ஒருத்துக்கு வேல்யூ இல்லை. இது வந்து எம்பெருமானார் கொடுத்து நடாதுரான பாஷ்யத்தை பிரவச்சனம் பண்ணுன்னு கட்டளையிட்டார். அவர் எம்பெருமானார் குலமுன்னோருக்கு கொடுத்த அந்த கட்டளையை என்னால் முடிஞ்ச வரைக்கும் பரிபாலனம் பண்ணுறதுக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு நிம்மதியாக. அப்படி நம்ம கிரிக்கெட் டீமில் இந்தியன் ஜெர்சியாக அதை போட்டுனா பேட்ஸ்மேனுக்கு எவ்வளோ சந்தோஷம், அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அது. இந்த சிம்மாசனம் ஆசை கிடையாது. இந்த சிம்மாசனம் யாரும் துண்டு தர போகிறதில்ல, அதில் இதை வைத்து யாரையும் கவர வேண்டியதில்லை. என்னை நான் கவர்ந்து கொள்ள என் பெருமானாருடைய பின்னாடிகள் இருக்கேன். அந்த வார்த்தையை நாம் அது இந்த உரிமையை கொடுத்து இந்த உனக்கு ஒரு கைங்கரியம் அப்படின்னு பாஷ்யக்காரர் கொடுத்தார். அந்த பாஷ்யக்காரருடைய ஆகிய பரிபாலம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன், நீயே பார்த்து. அதனால் இதை சேவிச்சு தான் நான் உட்காந்துப்பேன். அந்த சிம்மாசனத்தை வச்சு அந்த ஆங்கிளில் அதை பார்க்கணும். இது ஆர்ப்பாட்டத்துக்கு இல்லை. இது சரி போட்டோம். அந்த சிம்மாசனம் கீதா பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம் ரெண்டும் பாஷ்யத்தில் பாஷ்யத்தை வாசித்த பிரவர்த்திப்பதெல்லாம் ரொம்பவே ஸ்ரீபாஷ்யம் நல்லா இருக்குது. பண்டிதாள்லாம் சாதாரண மனுஷனால் பாஷ்யம் புரியாதுங்கிறார். பண்டிதாள் புரிஞ்சுடுதுன்னா பாஷ்யம் இல்லைன்னு புரியாதபடி எப்படி சொல்கிறோம் அப்படி சொல்கிறாரு. ஆனால்
ட்ரூத் லைஸ் சம்வேர். அதுவும் பகவத்குண அனுபவம் தான். கீதையும் கீதையும் பகவத்குணம். தன் குணங்களை தானே எடுத்து அங்கங்கே சொல்லிட்டு அதனால் இன்னொருத்தட்ட விட்டால் டாபிக் சரியாக வராதுன்னு பகவான் தானே அர்ஜுனை பார்த்து எவனோ ஒருத்தன் ஓட முடியாத இடத்துல யுத்த களத்தில் நான் வேலூர் ஜெயிலில் உபன்யாசம் பண்ணணும்னு கூட்டா வருவீங்களா சாமின்னு நான் வந்தேன். ஜெயிலில் அவசியம் உபன்யாசம் பண்ண பாரு, ஆடியன்ஸ் எழுந்து போகாது பாரு, நிம்மதியாக எங்கே வெளில ஓடணும். அந்த மாதிரி யுத்த களத்தை விட்டு அர்ஜுனன் ஓடனா அடிச்சு விடுவான்ட. அந்த 700 ஸ்லோகம் உபதேசம் பண்ணுறதுக்கு ஏன் அடிக்காமல் இருந்தால் அத்தனை பேருன்னா பெரிய கேள்வி இது. நீ ஒரு கேள்வி கேட்கலாமல் எல்லாம் தப்பு சுவாமி. இவ்வளோ பெரிய லெக்சர் என்ன ஆனாலும் 2 மணி நேரம் அந்த ஸ்லோகத்தை முழுக்க சொல்கிறதுக்காக இருக்குது. அந்த 2 hours யுத்தங்களத்தில் இருந்து சொல்லிட்டு இருந்தாரா, ஏன் எதிராளியில் அடிக்கலை? தாண்டா சான்ஸ் போடு பானதான் துரியோனம் போட்டிருக்க வேண்டியதானே. உபன்யாசமாக கேட்குறீங்க யுத்தங்களத்தில் ஏன் பண்ணலைன்னா ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியலை என்ன நடக்கிறதுன்னு. அப்போ இன்னும் என்ன அடிக்க வேண்டியதானேன்னா. ஆனால் எம்பெருமான் ஞானமுத்திரோட உட்காண்டிருக்க அர்ஜுனன் குறிஞ்சி கேட்குற அழகாக பார்த்து அப்படியே மயங்கிட்டான். அதான் அது சீக்கிரட்டான். தேச நாதஸ்ய பர்த்தகா நதபூர்வ பாகா யாதவ அழகாக சொல்கிறார். அப்படி எம்பெருமான் கீதை உபதேசம் பண்ணான். உண்டு தானே உணங்கள் கட கழுதை உதடாட்டம் கண்டு என் பயன்னு ஒரு பாட்டு. பாட்டியம்மா நெல் புழுக்கி உலர்த்தி வச்சுருக்கா. அவளுக்கு ரொம்ப ஆசை இந்த புழுங்கல் நெல் கழுத சாப்பிடாமல் இருக்கணும். அதுக்காக பிள்ளையாண்டான் பட்டத்து பிள்ளையாண்டான காவல் உட்காந்து வச்சிருக்கேன். டேய் ஏதோ சாப்பிட்டு போடுறது பார்த்துக்கோ. ஆச்சாரமான பாட்டி ஆற்றுலேயே நெல் புழுங்கியிருக்கா. இப்போ அந்த காலத்து புழுங்கரிசியே கிடையாது. அவளாக தான் புழுங்கணும். வெளியில் புழுங்கினா சாப்பிட மாட்டான். அவ்வளோ ஆச்சாரம். அப்போல்லாம் அவுட் சோர்ஸிங் ரொம்ப குறைச்சல். இப்போ எல்லாம் அவுட் சோர்ஸிங். அப்பளாத்துலேருந்து வடா வரைக்கும் அவுட் சோர்ஸிங். சாதமே அவுட் சோர்ஸிங். ஆப்பாக்கு அடுப்பில் தூக்கி வச்சா சாதம் வந்துடும். அந்த மாதிரி அந்த பாட்டியம்மா அவளே நல்லா புழிக்கிட்டு குழந்தைய உட்காத்தி வச்சுட்டு இது முடிஞ்ச உடனே பொருளங்காய் உருண்டை தரேன்னு சாப்பிடல ஒரு லஞ்சமும் சொல்லிட்டு போயிட்டா. அது திரும்பி வந்து பார்க்குற 1/2 மணி கழிச்சு ஒரு கழுதை மேய்ஞ்சிட்டே இருக்குது. ஏய் என்னடா பண்ணுறேன்னு பிள்ளைய கேட்டான். பாட்டியம்மா டிஸ்டர்ப் பண்ணாத. அந்த கழுதை உதடு எவ்வளோ அழகாக ஆடுறதை பற்றி அது அப்படியே சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் மாதிரி இருக்குது பாரு அப்படின்னு ஆழ்வார் சொன்ன. அது மாதிரி உங்கள் காரியம் கெட்டு போகிறது இந்த உலகத்தை ரசிக்கிற உணங்கள் கட கழுதை உதராட்டம் கண்டு என் பயன். அந்த இந்த கழுதை உதராட்டமே இப்படி ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணிதுன்னா அப்ராகிருத திவ்யமங்கல விக்கிரகத்தோட பெருமாள் கீதை உபதேசம் பண்ணிட்டு அவன் நரணம்சமாக அர்ஜுனன் அதை கொண்டு கேட்கறத பார்த்துட்டு இருந்தவா எல்லாரும் என்ன நடக்கிறது என்னோட க்யூரியஸாக ரசிச்சாலே வழி அடிக்கணும்னு தோணுது. அப்புறம் அர்ஜுனன் கையில் வில் எடுக்கப்புறம் தான் யுத்தத்தை பற்றி போய் சிதோஸ்மி கத சந்தேக கரிஷ்யே வச்சனம். அப்படிப்பட்ட அற்புதமான கீதை. இதுக்கு யதார்த்த சங்கரம் ஒரு கோணத்தில் சொன்னோம். இன்னும் நிறைய விஸ்தாரம் அமுதம் போன்ற பண்டிதாள்லாம் சொல்லுவான். அதை தேசியன் அவ்வளோ அழகாக பாஷ்யக்காரர் மனசில் இருக்கிறத காண்பிச்சு அவரே பாவம் ஒரு பட்டியல் போடுறார். இதுக்கு முன்னாடி எத்தனை கீதா பாஷ்யம் இருந்தது. பிசாச்ச தந்திவர்ம சங்கர அஸ்மத் தீர்த்தகராதி ஒரு பெரிய பட்டியல் போடுறார். தேசிகனுக்கு அப்புறம் கீதா பாஷ்யம் வந்துட்டே இருக்கு. சின்மயானந்தா தபோனந்தா அந்த ஆனந்தா இந்த ஆனந்தா கண்ணதாசன் உட்பட எல்லாரும் தான் கீதைக்கு பாஷ்யம் எழுதி கீதை பேருடைய சொல்லிட்டே இருக்கு. அது போயிட்டே இருக்கு. ஆனால் தேசியம் சொல்கிறார் 3 எல்லாரும் சொன்ன விஷயம் ஒன்றுத்தில் சண்டை கிடையாது. கிருஷ்ணன் பரதத்துவம் அத்தனை பேர் ஒருத்தர். அவன் திருவடியை பிடிப்பது ஹிதம். இதில் இடத்துல வித்தியாசம் கிடையாது. அது வரைக்கும் மீதியெல்லாம் மைனர் மேட்டர் ஏற்றம் போங்கோ. கீதை எப்படியாவது அதுதான் பகவத்கீதா கிஞ்சித் அதீதான்னு. நீங்கள் நல்லா அறிவினால் குறைவில்லவர்களாக இருக்கணும். 2 நிமிடம் கூட எடுத்து க்ஷமிச்சு. நமோ நமஹ. இந்த ஒரு ஒர்க் ஷாப் நம்ம லாஸ்ட் டைம் தேசிக பவனத்தில் நடத்தினோம். 2 நாள் நல்ல ரெஸ்பான்ஸு. அதனுடைய ஒரு கண்டினியூஷனாக இப்போ செயலூர் மடத்தில் ஒரு வாரமாக நடந்துருக்கு. முந்தானது ஸ்ரீகாரியம் சுவாமி வந்து இதை தொடங்கி வச்சு இது இந்த காலத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இந்த மாதிரி அனுஷ்டானங்களோ அல்லது கிரந்தங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ மனுஷா இல்லை. சொல்லிக் கொடுக்கறதுக்கு மனுஷா இருந்தால் கூட கேட்கறதுக்கு ஒரு அட்டென்டிவான ஆடியன்ஸ் இல்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி
நடக்கிற விஷயங்களை ரொம்பவே யூஸ் பண்ணிக்கணும்னு சிங்காரிய சுவாமி சாதிச்சார். அதை பேஸ் பண்ணி தான் நாம் நடத்திட்டு இருக்கோம். அமுதன் சுவாமி கீதார்த்த சங்க ரக்ஷன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. சுவாமி முதல்ல ஆரம்பிக்கச்சேவே பகுஸ்ரோதவியம் பகுதாஸ்ரோதவியம் பகுத சோதவியம்னு ஒர்க் ஷாப் தான் போயிட்டு இருக்கேன். ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, இப்போ நடுவில் இன்னொருத்தர் கொண்டு வந்து கீதையை பற்றி சொல்லுங்களேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டால் டிஃபரெண்ட் ஆங்கிள்ஸ் கிடைக்கிறது. ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை பல பேரிடத்திலிருந்து மறுபடி கேட்கும் பொழுது மனசுல பதிகிறது. இன்னும் நாம தெரிஞ்சின்ற விஷயம், தெரிஞ்சுக்க போற விஷயம், அது சம்பந்தமான ஒரு ஆர்வத்தை உண்டு பண்றது. ஃபர்தரா இது பெரும் ஒர்க் ஷாப் தானே தவிர்த்து காலக்ஷேபம் இல்லை. ஸோ மேற்கொண்டு காலக்ஷேபம் இதுவே ஒரு தித்திப்பா இருக்கு. நான் இன்டெப்த் பகவத்கீதையை போய் நாம பார்த்தோம்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் இது போல பெரியோர்களை நாம் இங்கே பிரார்த்தித்து எழுந்துள்ளப்படுகிறோம். கடைசியில சுவாமி முத்தாய்ப்பா ஒன்று சொன்னார், கீதைனாலேயே நமக்கு ஏதோ சம்பந்தம் இல்லை, டோல்கேட்ல புஸ்தகம் விற்கிறவர்களுக்கு மட்டும்தான் கீதைக்கு சம்பந்தம் நாம் நினைச்சிருக்கோம். சமீபத்துல மயிலாப்பூர் வேதாந்தரேஸ்வரன் தேவஸ்தானத்தில் 100வது பிரதிஷ்டான மகோத்சவம் நடந்தது பெருமாள். அப்ப ஒரு சரசு நடந்தது. வார சனி ஞாயிறு விசேஷமான சரசு நடந்தது. கடைசி நாள் ஸ்ரீமத் ரகசியத்திரேசார பகவத் விஷய சரசு ஸ்ரீமத் ஆண்டவன் அத்தியட்சத்தில் நடந்தது. அப்ப அந்த ஃபங்க்ஷன் ஸ்மாரகமாக, அதனுடைய ஞாபகார்த்தமாக ஒரு பகவத்கீதை மூல பாராயண புஸ்தகம் ஒன்று போட்டிருக்கும். சுவாமிலாம் அதை கடாட்சம் பண்ணி அனுகிரகிச்சு. அந்த மூலபாராயணத்தில் என்ன விசேஷம், பகவத்கீதை எல்லாரும் புஸ்தகம் வச்சிருக்காளேன்னா ராமானுஜ சம்பிரதாயத்தினுடைய அடிப்படையில பாடங்கள், பாடவேதங்கள் உண்டு. நான் பரபர சொல்றேன், ராமாயணத்துல பாடவேதம் இருக்கு, எல்லாத்துலயுமே பாடவேதம் இருக்கு. பகவத்கீதையில எந்தெந்த இடத்துல பாடவேதங்கள் இருக்குன்னா அது சுவாமி தேசிகனுடைய தாத்பரிய சேவிச்சாதான் புரியும், அவர் எடுத்து காண்பிச்சாதான் புரியும். சில இடங்கள்ல சில ஸ்லோகங்களை பகவத்கீதையில சேர்த்திருக்கா, தேசிகன் சாதிக்கிறார். இந்த புஸ்தகம் எங்க இருக்குன்னு தெரியல, இது பகவத்கீதையில இருக்குன்னு சொல்றா, பிரம்மாண்டத்துல எங்கேயோ இருக்கு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அவர் காலத்திலேயே புஸ்தகங்கள்ல இடைச்செருகல்கள் உண்டு, பாடவேதங்கள் உண்டு. யாதவ பிரகாசர் சில ஸ்லோகங்கள் எடுத்து வியாக்கியானம் பண்ணிருக்கார் அப்படின்னு காண்பிக்கிறார். இது போல நிறைய ஆராய்ச்சிக்கு உட்பட்ட விஷயங்கள் அனுபவிக்க நமக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சம்பிரதாயத்தில் கொட்டி கிடக்கின்றன. சம்பிரதாயத்தை பார்த்து பயப்படுறோம், பெரியோர்களை பார்த்து நாம பயப்படுறோம், ஒதுங்குறதா மரியாதை கொடுக்கக்கூடாது அர்த்தம் இல்லை. நமக்கு என்ன அப்படின்னு ஓடி போயிடுறதுன்னு இல்லாமல் நாம் அணுகும் அகலில் அகோரம்ன்ற மாதிரி அவர்கிடத்துல நாம வந்தாதான் விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு பாக்கியத்தை இன்னைக்கு தன்னுடைய சிரமத்தை பொருட்படுத்தாமல் எழுந்தொழிலிருந்து சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்க. அவருக்கு நாம் நம்முடைய சரண் குழுமத்தின் சார்பாக அனந்த கோடி பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறோம். அடியோங்கள்லாம் சம்பிரதாயத்தில் வரத்துக்கே ரோல் மாடல் இந்த சுவாமி போல இருக்கக்கூடியவர் தான். லௌகிகம் வைதிகம் ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்ணி இனி வரும் சிஷ்டாச்சார சம்பந்தர்களா இருக்கிற இவரா நமக்கு ரோல் மாடல். இவர்கள் ரெண்டுமே நமக்கு வழிகாட்டுகள் என்று நாம் எல்லோரும் அவர்கள் திருவடியில் நம்முடைய பிரணாமங்களை சமர்ப்பிக்கிறோம். நம்முடைய சரண் சேவர்கள் நம்ம ரமேஷ் சுவாமி அவர்கள் சுவாமிக்கு மரியாதை பண்ணணும் பிரார்த்திச்சுக்கிறோம். தஸ்மாத் பிராமணேभ्यो வேதவிभ्यो திவே திவே நமஸ்குர்யாத் வித்வத் சம்பாவனா